ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது தம்ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து ஐக்கனில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 2 ஃபுல்லாகவே முடித்தோம். இப்போ சாப்டர் 3 இந்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மெமரி டிவைஸ் தான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் யூனிட்டில் உள்ள பார்ட் இதில் வந்து ஒன்றும் கிடையாதுன்னு கேட்டிருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி தான். அப்புறம் வந்து எத்தனை பிட்ஸு சேர்ந்தா ஒரு வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு ப்ராசஸர் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பிட்ஸு வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டிவைஸ் பேர் டிகோடர். அடுத்து சிஸ்கு ப்ராசஸர், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க Pentium 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் மெமரி இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேஷ் மெமரி தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மெமரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 8-பிட் அட்ரஸ் பஸ்ஸை வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் உள்ள 8-பிட் அட்ரஸ் பஸ் வந்து எத்தனை மெமரி லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1024 மெமரி லொக்கேஷன்ஸை வந்து ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் டயமீட்டர் டிவிடி வந்து சிங்கிள் லேயராக இருந்துச்சுன்னா 4.7 GB. அதாவது சிங்கிள் சைடட் அண்ட் டபுள் லேயராக இருந்துச்சுன்னா அதோட டபுள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் அ டேட்டா ரெப்ரசன்டட் இன் அ சிடி வந்து பிட்ஸு. ஸ்மாலஸ்ட் சைஸ் டேட்டா வந்து பிட்ஸு மூலியமாக தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து டிஸ்பிளே போர்ட்ஸை வந்து எது மூலியமாக வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுவோம் கேட்டிருக்காங்க. VGA கனெக்டர். VGAனா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர் மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து 2 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோப்ராசஸர். மைக்ரோப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து தெரிஞ்சது கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சர்ச், இந்த 3 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதாவது ஒரு கமாண்ட் வந்து நம்ம கொடுக்குற கமாண்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு போகுதுல்ல, அதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர். பிசினா என்ன கேட்டிருக்காங்க. The program counter PC is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது ஒரு நிறைய செட் ஆஃப் கமாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோம். அடுத்தடுத்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிற மெமரி பேர் தான் ப்ரோக்ராம் கவுண்டர். இதுதான் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் HDMI. HDMIனா என்ன கேட்டிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த uncompressed video and audio data from a video controller to a compatible monitor or computer monitor, LCD projector, digital television. அதாவது HDMIன்றது ஒரு கேபிள், அதாவது ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது எதுக்குன்னா இதை வந்து டைரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் இன்புட், அதாவது வீடியோ ஆடியோஸை வந்து டைரெக்டாக வந்து டெலிவிஷனுக்கோ இல்லை ப்ரொஜெக்டருக்கோ இல்லை இன்னொரு மானிட்டருக்கோ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி எந்த விதமான க்ராப்பிங், கம்ப்ரெஷன் எதுவுமே இல்லாமல் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கூட பேர் தான் HDMIன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்புறம் which source is used to erase the content of a EPROM. அதாவது EPROM எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இந்த இதை வந்து எப்படி இதில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து அழிக்க முடியும் கேட்டிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரைஸ் மூலியமாக வந்து EPROMல உள்ள லைட்ஸை வந்து, அதாவது டேட்டாஸை வந்து நம்ம வந்து அழிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்துடும். 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். இதே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ் இன்வால்வ் இன் டிசைனிங் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்றது கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவுது. இதே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ன்றது கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்குது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா. மைக்ரோ ப்ராசஸரை எந்த மாதிரி வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 8-பிட், 16-பிட், 32-பிட், 64-பிட்னு சொல்லிட்டு 4 வகையான ப்ராசஸர் இருக்குது. இது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஆன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்.
இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் உள்ள கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிஸ்க் அண்ட் சிஸ்க் இந்த ரெண்டும் தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து பேஸ்ட் ஆன இது. இப்போ ரிஸ்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அதே இது சிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ரிஸ்க் வந்து சில பல கம்ப்யூட்டர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது சிஸ்க் ப்ராசஸர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிரோம் அண்ட் இபிரோம். இது ரெண்டுத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. பிரோம்ன்றது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இட்ஸ் அ நான் வாலடைல் மெமரி விச் கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். இதை வந்து அழிக்க முடியாதது. இதை வந்து ஒரு வாட்டி எழுதிட்டோன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அழிக்க முடியாது. நம்ம வந்து டைரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. பிரோம் வந்து பிளாங்க் மெமரியாக இருக்கும். அதில் வந்து ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கும். அதை வந்து எழுதுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கும், டெலீட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்காது. இதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இபிரோம் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிரோம் மாதிரி தான், ஆனால் வந்து இதை வந்து அழிச்சிக்கலாம். எது மூலியமானா அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து இதில் எக்ஸ்போஸ் பண்ண மூலியமா நம்ம வந்து இதில் உள்ள கண்டென்ட்ஸ் அழிச்சிக்கலாம். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை வந்து வெயிலில் காட்டினீங்களா எல்லா உள்ள டேட்டாஸும் வந்து டக்குன்னு அழிஞ்சிடும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம மெயிலில் காட்டாததுனால இபிரோம் தான் நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் த இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இன் தான் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸை பற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருவோம். சீரியல் போர்ட் இருக்குது, பேரலல் போர்ட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது, யூஎஸ்பி 3.0 விஜிஏ போர்ட் இருக்குது, அப்புறம் ஆடியோ ப்ளக்ஸ் இருக்குது, PS2 போர்ட்டு, SCSI போர்ட்டு, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் போர்ட் இருக்குது. இந்த PS2 போர்ட்டும் SCSI போர்ட்டும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட் கூட சில இதில் வரும், பேரலல் போர்ட் அவ்வளோ வராது. இந்த பேரலல் போர்ட், PS2 போர்ட், SCSI போர்ட் இந்த மூணுமே வந்து மார்க்கெட்டில் கிடையாது. இப்போ ஃபுல்லாக எல்லாம் மாறிடுச்சு, எல்லா யூஎஸ்பி மூலமாக வந்து மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் சிடி அண்ட் டிவிடி. டிவிடியும் சிடியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள், சிடி ஆர் சிடி ரோம் இஸ் மேட் ஃப்ரம் 1.2 mm thick polycarbonate plastic material. ஒரு பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மூலம் 1.2 mm திக்னஸில் வந்து ரெடி பண்ணப்பட்டது தான் சிடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் அலுமினியமாக ஒரு கோல்டு இருக்கும், அதை வந்து சர்ஃபேஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா நம்ம வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்காண்டி. அதில் வந்து அதில் உள்ள ஸ்மாலஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாக்கு பேர் வந்து பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தி கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்டினரி சிடி ரோம் வந்து 700 MB. நார்மல் சிடி வாங்கினீங்கன்னா அதோட நார்மல் கெப்பாசிட்டி வந்து 700 MB இருக்கும். இந்த டிவிடி பார்ப்போம். டிவிடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் இல்லாட்டா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க், இது ரன்னிங் டிஸ்க்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம படம் இந்த மாதிரி பார்க்குறதுக்காண்டி எல்லாத்தையும் ஏற்றுவோம். இது வந்து 2 சைடட் டிஸ்க்கு, 1 சைடும் இருக்குது, 2 சைடும் இருக்குது, 1 லேயரும் இருக்குது, 2 லேயரும் இருக்குது. அதை பொறுத்து தான் நமக்கு வந்து சைஸும் மாறும், திக்னஸும் மாறும். இதோட கேப்பபிலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 4.7 கிடையாது, மேக்ஸிமம் வந்து இதோட டபுள் தான் மேக்ஸிமம். இதில் வந்து இதோட டபுள் தான் மேக்ஸிமம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே சிடியில் பார்த்தீங்கன்னா 1.4 GB, இதில் பார்த்தீங்கன்னா 8.4 GB. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சாரி 9.4 GB. இதில் வந்து ஹவு வில் யூ டிஃப்ரென்ஷியேட் அ ஃப்ளாஷ் மெமரி அண்ட் தென் EEPROM மெமரி. இந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் மெமரின்னா என்ன? சாலிட் ஸ்டேட் டைப். SSD தான் வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு நான் வாலடைல் கம்ப்யூட்டர் பார்ட்டு ஸ்டோரேஜ். அது பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்சிக்கவும் முடியும், நம்மளால ரீட் அண்ட் ரைட்டும் பண்ணிக்க முடியும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரிஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோஸ் வந்து நீங்கள் ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து SSDயில் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா HSDயில் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நியர்லி ஆகும். அதனால தான் நம்ம ஃப்ளாஷ் மெமரி வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா EEPROM, அதாவது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா
இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து பாஞ்சாலோ இல்லாட்டா வெயிலில் காமிக்கும் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்னால பாஞ்சாலோ இதில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து ஈஸியாக அழிஞ்சிரும். இது வந்து ஒரு நான் வாலட்டைல் மெமரி தான், ஆனால் வந்து இந்த வகையில் வந்து நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோவர் இன் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 டீடைல் பார்ட் வந்துட்டோம். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ், இந்த 3 தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். கிளாக் ஸ்பீட்னா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக். அதாவது உள்ள ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும், அதை பொறுத்து தான் அந்த கிளாக் ஸ்பீடு வந்து மாறுது. அந்த கிளாக் ஸ்பீடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 GHz வந்து கொடுக்குது இந்த கம்ப்யூட்டர். இதான் இப்போ சில முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெகாஹெர்ட்ஸில் கொடுத்துருந்தது. இப்போ வர எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் வந்து GHz தான் வந்து நமக்கு வந்து டைம் இது ஆகுது, கிளாக் செட் வந்து இதாகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, நம்ம கொடுக்குற கமாண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷனாக வந்து உள்ள டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்ன, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறோம், இந்த செட் ஆர்டரில் வந்து நீ வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேசிக்காக வந்து நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு 5 வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட், இந்த 5 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ்னால் என்ன, குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எத்தனை வேர்ட்ஸை வந்து உருவாக்க முடியுமோ அது பேர் தான் வேர்ட் சைஸ். இந்த வேர்ட் சைஸ் வந்து ரேமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரேம் அண்ட் மைக்ரோ ப்ராசஸரோட சைஸை மூலியமாக வச்சு தான் வந்து இந்த வேர்ட் சைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நம்மளாம் வந்து இதுக்கு இவ்வளோதான் வந்து இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. இது வந்து எது மூலியமாக இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் பின்ஸ் மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து வேர்ட் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு த ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பை அ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் மூலியமாக ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த இமேஜை வச்சே காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் பஸ் இருக்குது, கீழே ஒரு டேட்டா பஸ் இருக்குது. இப்போ வந்து அட்ரஸ் பஸ்லேருந்து வேர்டு ரேமுக்கு வந்து ஒரு மெமரி வருது. அது பார்த்தீங்கன்னா அந்த மெமரியில் வந்து கேஷ் மெமரி, அதாவது எந்த இதாக இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் அண்ட் ரைட் பண்ணும் வந்து. அதனால அதுக்குள்ளே வந்துட்டு திரும்பி டேட்டா பஸ் போகுது. டேட்டா பஸ்லேருந்து உங்களுக்கு வந்து திரும்பி எம்டிஆர்னா வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். அதே மாதிரி எம்டிஆர் அண்ட் எம்ஏஆர் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரும் மெமரி டேட்டா ரெஜிஸ்டரும் இந்த சிபியூவில் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கறதுக்கானே கண்ட்ரோல் யூனிட் போகுது. அப்புறம் ரீட் அண்ட் ரைட் பண்ணிட்டு திரும்பி ரேமுக்கு வருது. ரேமுக்கு வந்துட்டு அதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு திரும்பி ரிவர்ஸில் போய் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்லேருந்து திரும்பி அட்ரஸ் பஸ்ஸுக்கு போகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த ப்ராசஸ் தான் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் வந்து இங்கே பெருசாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெமரி ரெஜிஸ்டர் எம்டிஆர் அண்ட் அந்த இது எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்க. இந்த இது அந்த அலோகேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இது சரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 எந்த இடத்துல வந்து சேருது அது சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பெரிய டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த மெமரி டிவைசஸ் இன் அன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஆக்சஸ் டைம். அதாவது இது ஒரு ரொம்ப சிம்பிளான 5 மார்க் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வச்சே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எழுதிடலாம். இந்த டயக்ராமை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஷ் மெமரி இருக்குது, மெயின் மெமரி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. கேஷ் மெமரி தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு ஆக்சஸ் டைம் வரும். இதே இது பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி அதோட கொஞ்சம் கம்மி, ஹார்ட் டிஸ்க்கு இருக்கிறதுலே ஸ்லோவர் பெர்ஃபார்மன்ஸ். இதே இது ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட். மேலே போக ஸ்மாலர் கெப்பாசிட்டியாக இருக்கும், ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைமாக இருக்கும், ஹையர் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே போனீங்கன்னா கம்மியாக தான் கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமான ஸ்பீடு இருக்கும், அதிகமான விலையும் இருக்கும். இதை வந்து கீழே போக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் தான் இருக்கும், கம்மியான விலையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியில் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கிட்ட வரும், ஒரு மினிமம் 1 TB எடுத்திங்கன்னா. இதே இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் உள்ள 1 TB மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3000 4000லேயே வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து ஸ்லோயர் ஆக்சஸ் டைம் ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைமுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு.
இதுதான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவ்வளோ நேரம் காட்டியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம். ரோம்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து பி ரோம் இருக்குது, இபி ரோம் இருக்குது, இஇபி ரோம், இந்த 3 வகை இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ரோம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ரீட் ஒன்லி மெமரி வந்து நம்ம வந்து அது ஒரு நான் வாலடைல் மெமரி. அது வந்து நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணும்போதும் வந்து எதுவும் ஆகாது. அதை வந்து சேவ் பண்ணது அப்படியே இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது வந்து அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து எந்த இதுவும் சேர்க்கலைன்னா அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ரோம்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி ரோம்னா என்ன? பி ரோம் தான் இப்போ மேலே படித்தோமே. அது என்ன பார்த்தீங்கன்னா பிரோம்ன்றது ஒரு நான் வாலடைல் மெமரி. இதில் ரைட் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் ஏதாச்சும் கம்ப்யூட்டரில் போட்டு ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ரைட் பண்ணிட்டு ரீட் பண்ண முடியும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண முடியாது இந்த பிரோமில். இதுக்கு தான் இந்த பிரோம் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் இந்த பிரோம் வந்து நான் ப்ரிஃபரபிள், எந்த கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில கம்ப்யூட்டர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ் எனக்கு தெரியல, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ரோம் கொடுத்துருங்க. இபி ரோம் வந்து நம்ம வந்து அல்ட்ரா வயலட் ரேஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து அழியும். அப்போ வந்து இதில் ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இது வந்து இதில் இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இஇபி ரோம் வந்து எந்த கம்ப்யூட்டர்ஸையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மினிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இஇபி ரோம் வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலியமாகவும் அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலியமாகவும் அழிச்சிக்கலாம். இது ஒரு நான் வாலடைல் மெமரி. ஆனால் வந்து ஸ்லோ இன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஈக்குவலன்ட் டு ஹார்ட் டிஸ்க்னே வச்சுக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.